இருக்கக்கூடிய நம்ம பாடியை மொத்தமா கவர் பண்ணக்கூடிய ஆர்கன் அல்லது உறுப்பு ஸ்கின். நம்மளோட தோல் வெளியே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை தேவையில்லாம நம்ம பாடி அதை அப்சார்வ் பண்ணி ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு ஒரு அரணா இருக்குது. அது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா இருக்கு. ஏகப்பட்ட பாக்டீரியாஸ், ஃபங்கஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது எல்லாமே நம்ம பாடிக்குள்ள நுழையாம இருக்கிறதுக்கு ஒரு அரணா இருக்கக்கூடியது இந்த தோல். சில விலங்குகள் பார்த்துருப்பீங்க, ஆடு மாடுகள் பார்த்துருப்பீங்க, மான் போல உள்ள இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே ஒரு கொம்பு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ இதே மாதிரியான கொம்புகள் அல்லது ஹார்ன் இது நம்ம பாடியில கூட ரேரா உருவாகிறது வழக்கம். இப்ப ஸ்கின்ல ஒரு விதமான புரோட்டீன் இருக்குது. அந்த புரோட்டீனுக்கு பேர் தான் கெராட்டின் அப்படின்னு பேரு. இந்த கெராட்டின் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஓவர் குரோத் ஆகுது அப்படின்னா அது ஹார்டா ஒரு கொம்பு போல ஃபார்ம் ஆகிறத பார்க்க முடியுது. ஸோ இது வந்து கியூட்டேனியஸ் ஹார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. கையோட விரல்ல ஒரு ஹார்ன், அதாவது ஒரு கியூட்டேனியஸ் ஹார்ன் அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா க்ரோத் அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு கொம்பு அதோட வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு கேட்டோம்னா கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு எக்ஸ்ட்ரா க்ரோத் அப்படின்றது நமக்கு சைக்கலாஜிக்கலாகவும் எல்லா விதத்திலுமே நமக்கு தொந்தரவு தான். ஸோ இந்த டைப் ஆஃப் கியூட்டேனியஸ் ஹார்ன் இது வந்து நம்ம பாடியில இருந்து ரிமூவ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், நம்ம இப்போ வந்து ஒரு மெடிக்கல் ஃபேக்டை பேசித்தான் ஆகணும். எக்ஸ்ட்ரா க்ரோத் நம்ம பாடியில வரக்கூடியதுல ஒரு 40 to 50% ட்ரபிள் பண்ணாத கியூட்டேனியஸ் ஹார்ன்ஸ். இன்னும் ஒரு சில பெர்சன்டேஜ் அது வந்து கேன்சர் டைப் ஆஃப் ப்ராப்ளம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா க்ரோத் வரக்கூடியது எல்லாமே காம்ப்ளிகேஷன் இல்லாதது அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. ஸோ எனி எக்ஸ்ட்ரா க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா இதை ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணி அதை டயக்னோஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த பர்சன் ஒரு யங் இண்டிவிஜுவல், அவர் வந்து அவரோட கியூட்டேனியஸ் ஹார்னோட வந்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆன் எ லுக் இதை பார்க்கும்போது, அதை டச் பண்ணி பார்க்கும்போது, அவரோட ஏஜ் ஃபேக்டர் வச்சு பார்க்கும்போது இதுக்கும் கேன்சரஸ் ப்ராப்ளத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா கேன்சரஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா க்ரோத் வருது அப்படின்னா ஆல் ஆஃப் எ சடன் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்குள்ளால அது க்ரோத் ஆகிறத பார்க்க முடியும். இவங்களோட ப்ராப்ளம் அப்படி கிடையாது, ரொம்ப லாங் டியூரேஷனாகவே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. அதனால நம்ம அதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியது இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணி எடுக்கலாம், லேசர் ட்ரீட்மெண்ட்ல ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி எது பண்ணாலும் அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்றதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு லேசர்ல ஒரு ட்ரீட்மெண்ட்ல இதை பண்றதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் சிம்பிளஸ்ட் வேல அந்த பேஷண்ட் லைக் பண்ணாங்க அப்படின்னா சித்தா மெடிசின் ஒரு ஒண்டர்ஃபுல் ரெமடி. இந்த பேஷண்ட்டுக்கு நாம இந்த கியூட்டேனியஸ் ஹார்னுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மெடிசனை அப்ளை பண்ண போறோம். ஸோ இவங்களுக்கு அந்த நார்மல் ஸ்கின் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். ஸோ என்ன பண்றோம், நார்மல் தோல் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு பிளாஸ்டரிங் பண்ணிடுறோம். அதை வந்து ஒரு டேப் வச்சு ஃபில் பண்ணி எந்த பார்ட்ல மெடிசன் அப்ளை பண்ணணுமோ அந்த பார்ட்டை மட்டும் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி வெளியே வச்சுட்டு மற்ற பார்ட்டை ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கவர் பண்ணிடுறோம். இது வந்து ஒரு 2 days 3 days ப்ராசஸ்லேயே இந்த கியூட்டேனியஸ் ஹார்ன் வந்து அப்படியே கீழே விழுந்துற போகுது. மேக்சிமம் போனால் ஒரு 1 week அல்லது 10 days விழுந்துற போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டர் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு மெடிசின் அப்ளை பண்றோம். ஸோ இந்த மெடிசன் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயம், ஒரு தவறுதலாக அப்ளை பண்ணி நார்மல் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு தகவல் தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டே அப்ளை பண்ணி முடிச்சு ஒரு 1 day 24 hours தாண்டி அந்த பேஷண்ட் திரும்ப வந்து மீட் பண்றாங்க. ஸோ செகண்ட் டே அவங்க வரும்போது கிட்டத்தட்ட அந்த டாப்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி போர்ஷன் 60 to 70% பார்ட் அது வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி நெக்ரோசிஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு. பட் வித்தவுட் எனி பெயின் ஃபீலிங் எதுவுமே கிடையாது. ஒரு 1 week or 10 daysல இந்த பர்டிகுலர் சின்ன ஏரியா கூட தனியா கலந்து விழுந்துரும். அந்த பார்ட் தனியா அதாவது ரிமூவ் ஆன பிறகு ஒரு பிக்சர் எடுத்து அதை நான் வந்து திரும்ப அப்டேட் பண்றேன்.
ஸோ வித்தின் 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத மட்டும் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. ஓகே, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெமெடி எக்ஸ்டர்னல் தெரப்பி. இது இப்போதைக்கு எல்லாம் உருவாக்கப்பட்ட மெடிசின் கிடையாது. டெக்ஸ்ட் அடிப்படையிலே கிட்டத்தட்ட 3000 4000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட புத்தக வடிவத்தில் இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷனை தான் இந்த மெஷின் நம்ம பண்றோம். நவீன டெக்னாலஜி நிறைய இருக்கிறத நம்ம யூஸ் பண்றது அது எல்லாமே நம்மளோட ஆப்ஷன். பட் இது வெரி யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 500 to 1000 ருபீஸுக்குள்ள டோட்டல் ட்ரீட்மெண்ட்டை முடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதுல இருக்குது. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.